ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாப்ரி ஃபிட்னஸ். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ப்ரோட்டீனோட இம்பார்ட்டன்ஸ், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதை பற்றிலாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பெஷலாக வெயிட் லாஸ்க்கு வந்து ப்ரோட்டீன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அது வந்து எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ ப்ரோட்டீன் இன்டேக் வந்து நீங்கள் ஆப்டிமம் லெவலில் வெயிட் லாஸ் ஃபேஸில் வைக்கிறதால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ டே டு டே டயட்டில் வந்து நமக்கு ப்ரோட்டீன் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி எக்ஸ்பெஷலாக வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நமக்கு வந்து ப்ரோட்டீனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியாகுது. ஏன்னு கேட்டோன்னா, இப்போ ஒரு 5 வந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் வந்து நம்ம பார்க்கணும். எஸ்பெஷலி ப்ரோட்டீன் அண்ட் வெயிட் லாஸ்ன்னு எடுக்கும்போது, அதாவது தெர்மிக் எஃபெக்ட் ஆஃப் ஃபுட், அதாவது டிஇஎஃப்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து இருக்கிற மேக்ரோநியூட்ரியன்ட்லேயே அந்த டிஇஎஃப்னு சொல்கிறது வந்து ப்ரோட்டீனுக்கு தான் ஜாஸ்தி. அதாவது ப்ரோட்டீனை வந்து நம்ம ஃபுட் மூலிமா எடுத்துக்கிறோன்னா அதை வந்து டைஜஸ்ட் பண்ணி, அப்சார்ப் பண்ணி, அசிமுலேட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய எனர்ஜி வந்து நம்ம பாடி வந்து ஸ்பெண்ட் பண்ணும். ஸோ அதனால் ப்ரோட்டீன் தான் வந்து இருக்கிற மேக்ரோ நியூட்ரியன்ஸ்லேயே வந்து ஹையஸ்ட் டிஇஎஃப் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதுக்கான கேலரி எனர்ஜி வந்து பாடிக்கு வந்து நிறைய தேவைப்படுறதால வெயிட் லாஸில் இருக்கும்போது நீங்கள் ப்ரோட்டீன் அதிகமாக எடுக்கும்போது அதுலேயும் வந்து உங்களுக்கு கேலரி டெஃபிசிட்டு கொஞ்சம் வரும். அதுக்கப்புறம் ஹை சேட்டிட்டி, இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து வெயிட் லாஸில் இருக்கும்போது, ஏற்கனவே நம்ம டெஃபிசிட்டில் இருக்கும்போது நமக்கு வந்து பசி ஜாஸ்தியாகும். அப்போ வந்து நிறைய வந்து நமக்கு ஃபுட்டு வந்து எடுத்துக்கவும் முடியாது. அப்படி பார்க்கும்போது ப்ரோட்டீன் வந்து இருக்கிறதுலே ஹை சேட்டிட்டி, அதாவது உங்களுக்கு வந்து ஃபுல்னஸ் கொடுக்கும். அதனால் ப்ரோட்டீன் வந்து நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கும்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அன்னெசரி கிரேவிங்ஸ் அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஹை சேட்டிட்டி இருக்கிறதால வந்து உங்களுக்கு அந்த ஹங்கர் இஷ்யூஸும் வந்து வராது. அதே மாதிரி இந்த 2 தான் வந்து நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது ஃபேஸ் பண்ணுற மிகப்பெரிய இஷ்யூஸ். அதாவது ஹங்கர் சப்ரஸ் பண்ண முடியாது, ஃபுல்னஸ் கொடுக்காது. ஏன்னா வால்யூம் ஆஃப் த ஃபுட் வந்து கம்மியாக இருக்கும்போது. பட் இது ரெண்டுமே அந்த ப்ரோட்டீன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதால உங்களுக்கு ஒரு டயட், நீங்கள் ஒரு சார்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ரொம்ப காலத்துக்கு வந்து சஸ்டைனபிளாக அந்த டயட் சார்ட்டை அடேரன்ஸாக ஃபாலோ பண்ண முடியும். உங்களுக்கு வந்து அதுலேருந்து டீவியேஷன் வரத்துக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ், ப்ரோட்டீன் வெயிட் லாஸில் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படின்றதுக்கு வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது பாடிக்கு வந்து எனர்ஜி தேவை. ஈஸி அவைலபிளாக வந்து மசில்லேருந்து அது வந்து எடுத்துக்க ஆரம்பிக்காமல் நமக்கு வந்து ஃபேட்லேருந்து எடுத்துக்கணும். ஸோ ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா மசில் வந்து லூஸ் ஆகாமல் நம்ம வந்து மசில் மாஸை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ப்ரோட்டீன் எடுக்கும்போது அந்த மசில் மெயின்டெனன்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மெயினான 5 பாயிண்ட்ஸுக்காக வந்து நீங்கள் வெயிட் லாஸ் ஃபேஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு எல்லாத்தோட அந்த ப்ரோட்டீன் போர்ஷன் ஜாஸ்தியாகவே இருக்கணும். ஸோ நம்ம வந்து ப்ரோட்டீனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வெயிட் லாஸில் இருக்கிறதால, இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் எந்தெந்த ஃபுட்லலாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபிளாக அந்த போர்ஷனை வந்து நம்ம எடுத்து ஃபஸ்ட்டு இன்டேக் நம்ம வந்து ஆரம்பித்தோன்னா அந்த நமக்கு வந்து அது ஃபுல்னஸ் கொடுத்துறதால அதுக்கப்புறம் நம்ம கார்ப் போர்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வந்து கம்மியாகிறதால ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ப்ரோட்டீன் போர்ஷனுக்கு கொடுக்குறதுல கண்டிப்பாக ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதே மாதிரி வந்து ப்ரோட்டீன் நீங்கள் வந்து இப்போ 0.8 இல்லை அதோட கம்மியாக 0.5 அந்தளவுக்கு தான் உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் இருக்குது நார்மலாகவே அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் உடனே ட்ராஸ்டிக்காக வந்து இன்க்ரீஸ் பண்ணால் அது வந்து உங்களால் சஸ்டெயினபிளாக வந்து பண்ண முடியாது. ஸோ கிராஜுவலாக வந்து 0.8க்கு வந்து அந்த ரேஞ்சை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் 1.2, 1.5, 1.8 வரைக்கும்லாம் கூட நீங்கள் வந்து உங்களோட வெயிட் லாஸ் ஃபேஸில் நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரெயினிங் பண்ணுறீங்களா, எவ்வளோ ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்றத பொறுத்து வந்து நீங்கள் ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ப்ரோட்டீனும் வந்து பேலன்ஸ்டாக கரெக்டாக எடுத்துக்கும் போது தான் உங்களோட ஃபிசிக் வந்து வெயிட் லாஸ் பண்ண அப்புறமா வந்து பார்க்குறதுக்கு வந்து அந்த பாடி கம்போசிஷன் ஃபிட்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து வெயிட் குறைஞ்சிருவீங்க, ஸ்லிம் ஆகிடுவீங்க. பட் ஆனால் அந்த ஃபிசிக் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஃபிட் அண்ட் டோன்டாக இருக்காது. ஸோ கண்டிப்பாக மசில் வந்து நம்ம லாஸ் ஆகாமல் பார்த்துக்கணும் வெயிட் லாஸில் அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரோட்டீனை நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் கேர் எடுத்து பார்த்து நம்ம வந்து இன்டேக்கை வந்து அப்படி தான் டிசைன் பண்ணணும். ஸோ இப்போ ப்ரோட்டீனோட இம்பார்ட்டன்ஸ், அதுவும் வெயிட் லாஸ் ஃபேஸில் வந்து எப்படி இருக்குது, நம்ம வந்து ப்ரோட்டீன் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரோட்டீன் வந்து எந்தெந்த சோர்ஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.